5 வருஷத்துல உருவானது தான் நம்ம ட்ரெண்டிங் செக்டர்னு சொல்லுவோம். அதுல முக்கியமாக உருவான செக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எஃப்எம்சிஜி இதெல்லாம் இன்னும் 50 வருஷம்னாலும் சரி 100 வருஷம்னாலும் சரி இருந்துட்டு தான் இருக்கும். அது ட்ரெண்டிங்காக வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லுவோம். செக்டார் ரொட்டேஷன்ன்றது ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ செக்டார் ரொட்டேஷன்லாம் என்ன, அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல ஃபவுண்டர் ஆஃப் சாய் ஷாட்யூட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம், இப்போ 2026 நெருங்கிட்டோம் மேம். ஸோ 2026ல என்ன செக்டார்ஸ்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கும், அதுதான் வந்து மோஸ்டா எல்லாரோட கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்கான பதிலை நீங்களே சொல்லிடுங்க. செக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது மேஜராக 25 செக்டர்ஸ் அவைலபிள் என்றெல்லாம் பார்க்கணும். ட்ரெடிஷ்னல் செக்டர்னு சொல்லுவோம். 1970, 80ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய செக்டர். எக்ஸாம்பிள் பேங்கிங், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் 90ஸ்லேருந்து ஐடி. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் செக்டர். ஃபார்மா, சீசனல் செக்டர்னு சொல்லுவோம். சீசன் போது தான் ஏறுவாங்க. லைக் டூரிசம், ஃபெர்டிலைசர், சிமெண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸ், இதெல்லாம் சீசனல் செக்டர். ரொம்ப ஸ்லோவாக தான் சில செக்டர்ஸ்ல ஏறும், அப்படி சில செக்டர்ஸ்ல இருக்கு. ஆனால் ட்ரெண்டிங் செக்டர்னு உருவானது இந்த 5 வருஷத்துல தான். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனது இந்த 5 வருஷத்துல தானே. அதுக்கு முன்னாடிலாம் எங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எத்தனை பேருக்கு அதை தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தமே 3 கோடி டிமெட் அக்கௌண்ட் தான் இருந்துச்சு 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா. இப்போ எவ்வளோ தெரியுமா? 20 கோடி. இந்த 5 வருஷத்துல எவ்வளோ பாருங்க, எத்தனை மடங்கு சொல்ல போனா. ஸோ ட்ரெண்டிங், ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆனதே இந்த கொரோனாக்கு அப்புறம் தான். கொரோனால ஒரு பெரிய ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் சொல்லாங்க. மற்ற எல்லாருமே பாவம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் அப்படி போச்சு. ஸோ ஆனால் இந்த 5 வருஷம் இப்போ உருவாகக்கூடிய ஒரு செக்டர் தான் நம்ம ட்ரெண்டிங் செக்டர்னு சொல்லுவோம். ட்ரெண்டிங் செக்டராகவும் இருக்கணும், அதே சமயம் ஸ்கோப்பு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஸ்கோப் உள்ள செக்டராகவும் இது இருக்கணும். இப்போ நம்மளுடைய எஃப்எம்சிஜி இதெல்லாம் இன்னும் 50 வருஷம்னாலும் சரி 100 வருஷம்னாலும் சரி இருந்துட்டு தான் இருக்கும். அது ட்ரெண்டிங்காக வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த 5 வருஷத்துல உருவானது தான் நம்ம ட்ரெண்டிங் செக்டர்னு சொல்லுவோம். அதுல முக்கியமாக உருவான செக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்டர். 2020 முன்னாடி இருக்க டிஃபென்ஸ் கம்பெனிகளோ டிஃபென்ஸையோ தூக்கி பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா இப்ப சமீபத்துல வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல அதிக ரிட்டர்ன்ஸை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், சந்திரயான். ஸோ ஏரோஸ்பேஸ் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதனால அந்த செக்டர் வந்து நம்ம தாராளமா சொல்லலாம். அடுத்து உங்க எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான இ-காமர்ஸ் செக்டர். ஆன்லைன் மூலமாக சாப்பாடு, அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் ஃபுல்லாக ஆன்லைன் தான். ஸோ இ-காமர்ஸ் செக்டர். ஆனால் ஷேர்ஸ் எல்லாம் இப்போதான் வந்தாங்க. எட்டர்னல் சொல்லக்கூடிய கம்பெனி ஜொமேட்டோ மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நைக்கா, இந்தியா மார்ட், நிறைய கம்பெனிகள் இப்போ இருக்கிறாங்க. இ-காமர்ஸ்னு ஒரு செக்டரே உருவாக்கிட்டாங்க. ஸோ இ-காமர்ஸ் செக்டர் அடுத்தது ஒரு ட்ரெண்டிங் செக்டராக உருவாக்கமாயிட்டு வருது. அதுக்கு அடுத்தபடியாக செமிகண்டக்டர் செக்டர். ஏன்னா செமிகண்டக்டருக்கு இப்போ நிறைய தேவைகள், எல்லாமே எலக்ட்ரிக்கல் லைன்ல வரும்போது செமிகண்டக்டர் நமக்கு தேவைப்படுது. நம்ம அதை அயல் நாடுகள்ல இருந்தா இன்னும் வாங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம நாடுகள்லேயே பண்ணும்போது அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதுக்கு தேவை இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக அடுத்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டர். இந்த 5 வருஷத்துல அதிகமாக உருவாகி அதிகமா மக்களால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் துறையும் இருக்குது. அதோடு சேர்த்து அவங்க எலக்ட்ரிக்கலுக்கு நிறையமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டர், அது சம்பந்தப்பட்ட ஆன்சிலரி பார்ட்ஸை தயாரிக்கக்கூடிய செக்டர்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ங்கிறது ஒரு பெரிய செக்டராக உருவாக்கமாயிட்டு வருது. அடுத்த 5 வருஷத்துல அது உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய செக்டராகவும் மாறக்கூடியது. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா சோலார். ஸோ இந்த சோலார் எனர்ஜி செக்டர் அப்படிங்கிறது, சோலார் பேனல் தயாரிக்கிறவங்க, சோலார் எனர்ஜி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறவங்க. ஏன்னா கவர்மெண்ட் அதிகமான அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த செக்டர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான ஒரு செக்டராக உருவாக்கமாயிட்டு வருது. ஒரு காலத்துல ரயில்வேத்துக்கு தனியாவே பட்ஜெட்லாம் இருந்தது, இப்போதான் அது தனியா எடுத்துட்டாங்க. ஸோ ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிகள்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த 5 வருஷத்துல ரயில்வே துறை அப்படிங்கிறது ஒரு பெரிய துறையாக உருவாக்கம் ஆயிருக்கு.
ஏன்னா மெட்ரோ ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் புதுசு புதுசாக டனலில் குறைஞ்சி ட்ரெயின், ஃபாஸ்ட் ட்ரெயின், இப்படி நிறைய அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ரயில்வே செக்டர் அப்படிங்கிறதும் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் தரக்கூடிய செக்டராக இருக்கும். இறுதியாக ஐடி செக்டர்ல வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய கம்பெனிகள் இறுதியாக உருவாக்கம் ஆகுது. ஸோ என்னுடைய பார்வையில் ஒவ்வொருத்தருடைய அனாலிசிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னுடைய பார்வையில் இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் செக்டராக உருவாக்கம் பெறும். அடுத்த 5 வருடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டராக உருவாகும். அதில் உள்ள நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடித்து திறனாய்வு செய்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல growth உங்களுக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. மேம் இப்போ ட்ரெண்டிங் செக்டார்ஸ் பற்றிலாம் நம்ம சொன்னீங்க மேம். ஸோ இதை பேஸ் பண்ணியே நிறைய பேர் வந்து ஓகே இப்போ ட்ரெண்ட் ஆகுது, அதனால நான் வந்து என்னோட பணத்தை வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லதா, இல்லைனா அப்படி நல்லது இல்லைனா என்ன மாதிரி பெர்சன்டேஜ் மட்டும் ட்ரெண்டிங் செக்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மேம்? நான் முன்பே சொன்ன மாதிரி தான், ட்ரெடிஷ்னல் செக்டருங்கிறது எப்போதுமே தேவை இருக்கக்கூடிய செக்டர், டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது இந்த ஒரு 5 வருஷம் ட்ரெண்டிங்கில் இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் இந்த ஆர்டர்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு growth இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஸோ அதனால ஒரு 50-50 வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் செக்டருக்கு எப்போதுமே வெயிட்டேஜ் அதிகம், அது ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும். ஆனால் ட்ரெண்டிங் செக்டருக்கு ரிஸ்க்கும் அதிகம், ரிட்டர்னும் அதிகம். ஸோ ஒரு அக்ரெசிவாக நான் இருக்கிறேன், ஒரு ஷார்ட் டேர்மில் நான் வந்து ஒரு 1 year 2 yearல நான் முடிச்சுட்டு வெளில வந்துடுவேன் அப்படிங்கிறவங்க ட்ரெண்டிங் செக்டர் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 50-50 தான் வச்சுக்கணும். இந்த சைடு ட்ரெண்டிங் செக்டரும் வச்சுக்கோங்க, ட்ரெடிஷ்னல் செக்டரும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே மேனேஜ் பண்ணும்போது ஒன்று இல்லாட்டி ஒன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ தரமாக இருக்கும். எப்போதுமே ஒரே செக்டர்லையும் நீங்கள் வாங்கக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரே வாங்கக்கூடாது. நான் இப்போ ஏற்கனவே 5-6 செக்டர் நான் அதுலேயே நிறைய வெரைட்டி கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் லாங் டேர்ம்னு வரும்போது நேர்கள் எப்போதுமே டைவர்சிஃபைட் செக்டர்ஸாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அதில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்து பிரித்து வாங்கிக்கிறது நல்லது. அதில் கம்பெனிகளும் ஒரே கம்பெனியை டம்ப் பண்ணாதீங்க, பிரித்து வாங்குங்க. இதுவே நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டா ஒரே கம்பெனி அன்னைக்கே முடிச்சு வெளில வந்துட போறோம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க ட்ரெண்டிங்காக யார் இருக்காங்க, நியூஸ் பேஸ்டு யார் இருக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் போனால் ஸ்விங்கு அன்னைக்கு வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு கொடுத்துட போகிறாங்க, அவங்க அப்படி போகலாம். ஸோ உங்களுடைய எய்ம் என்ன, உங்களுடைய கோல் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத முதல்ல உங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். ஏன்னா ட்ரெண்டிங் செக்டர்னு வரும்போது அதில் காம்படிஷனும் அடுத்தடுத்து வந்துட்டே தானே இருக்கும். புதுசாக இன்னும் நிறைய கம்பெனிகள் வந்துட்டு தான் இருக்கும். நான் ஏற்கனவே சோலார் பேனல் ஒரு கம்பெனி வாங்கிட்டேன், திருப்பி ஏன் மறுபடியும் போய் திருப்பி இன்னொரு புது கம்பெனி வருது, நான் ஏன் அதில் போகணும்? அதான் நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்குது இல்லை. ஸோ திருப்பி அதே ஒரே செக்டரில் உள்ள 10 கம்பெனி வாங்காமல் இன்னும் புதுசாக நல்ல கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்து வாங்குறது நல்லது. அதுக்காக ஓவர் டைவர்சிஃபிகேஷனும் போயிடாதீங்க. 200 கம்பெனி வாங்குறேன், 200 கம்பெனி வாங்குறேன், அதுவும் ஆபத்து தான். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் போனாலும் நம்மளால முழுமையான ப்ராஃபிட்டை கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ சிங்கிளாக ஒன்றா இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் ஒரு 5-7 செக்டர் வரைக்கும் தாராளமாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுடைய மொபைல்லே வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஈக்குவலான போர்ஷன் கொடுங்க. ஒரு 3 செக்டர் ட்ரெடிஷ்னல் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 செக்டர் வந்து ட்ரெண்டிங், 1 வந்து சீசனல், அந்த சீசன் போது ஏறக்கூடிய செக்டர். இப்படி டைவர்சிஃபைடாக செக்டர் செலக்ஷன் பண்ணும்போது பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. ஓகே மேம், செக்டார்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். அதே மாதிரி இப்போ செக்டார் ரொட்டேஷன்றது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ செக்டார் ரொட்டேஷன்னா என்ன, அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இப்போ நான் வந்து ஒரு சீசனல் செக்டருக்காக வாங்கி வச்சிருக்கேன். சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கும்போது சுகரு, டெக்ஸ்டைல்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், இதெல்லாம் இந்த நியூ இயர், கிறிஸ்மஸ் இதை ஒட்டிலாம் போகும். அந்த செக்டருக்காக நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதோடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து யார் ட்ரெண்டிங், என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்குறேன்.
அடுத்து பிப்ரவரியில் பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டை ஒட்டும் போது கவர்மெண்டால ஊக்குவிக்கப்படக்கூடிய சில செக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். யார் அவங்கன்னு பார்த்தா மெயினாக வர்றது ரயில்வேவும், அடுத்ததாக டிஃபென்ஸு, ரினியூவபிள் எனர்ஜி, இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வருவாங்க. ஸோ இந்த செக்டருக்கு இந்த பணத்தை எடுத்து அந்த கம்பெனிகளுக்கு நம்ம மாற்றி விட்டுருவாங்க. இது பெரும்பாலும் லாங் டேர்மில் வச்சுருக்கவங்க பண்ண மாட்டாங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்ல நியூஸ் பேஸ்டு, அவங்களுக்கு இந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு, இந்த நியூ இயரோட அவங்களுடைய சீசன் முடிஞ்சிருச்சு. அப்போ ஜான்வரிக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த செக்டரில் அந்த கம்பெனிகளெல்லாம் போய் செல் பண்ணிட்டு அடுத்து என்ன நியூஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ளே உள்ளே போவாங்க. அதுக்கு அடுத்து அதுவும் முடிஞ்சிருமா, பட்ஜெட் முடிஞ்சு போச்சா, முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்து டூரிசம். ஏப்ரல் மே டூரிசம் செக்டருக்குள்ள உள்ள போவாங்க. ஏன்னா ஏப்ரல் மே தான் உங்களுக்கு ஹோட்டல்ஸ், தீம் பார்க்கு எல்லாமே இது பண்ணுவாங்களா, அங்க அந்த பணத்தை மாத்துவாங்க. ஸோ அடுத்தடுத்த இதுக்கு என்னென்ன தகவல்கள் தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செக்டர் என்ன பண்ணிட்டே வருவாங்க, ரொட்டேஷன் பண்ணி மாற்றிக்கொண்டே வருவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, அக்ரெசிவா இதுதான் மெயினான ஒர்க்கா பண்றவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு வருவாங்க. லாங் டேர்ம்ல நான் வச்சுக்க போறேன் அப்படிங்க எல்லாத்துலயுமே ஒவ்வொன்றும் வச்சிருப்பாங்க. எது எது எப்போ ரிட்டர்ன் ஏறுதோ, ஓவராலா எனக்கு எப்படி ஏறுது, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறதா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து செக்டர் சூஸ் பண்ணும்போது பார்ப்பாங்களே தவிர, பட் செக்டர் ரொட்டேஷன் மெயினா பண்றது அக்ரெசிவ் ட்ரேடர்னு சொல்லப்போற இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான் அதிகமாக பண்றாங்க. இதை பெரும்பாலும் அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் அவங்களுடைய ஆர்டர் புக், அந்த கம்பெனிகளுடைய நியூஸ், இதெல்லாம் வச்சு நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரெண்டிங் செக்டார்ஸ் பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம். ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ ஒரு ஸ்டாக்கோ ஏதோ ஒரு கமாடிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மேக்ரோ எக்கனாமியை எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? செக்டர்ஸுடைய டீட்டெயில்ஸ் தனியாக நீங்கள் பார்க்குறீங்க, என்னென்ன செக்டர் போகுது, நியூஸ், இதெல்லாம். மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா அப்படிங்கிறது ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அது இல்லாமல் ஐஐபி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வரும்போது அந்த ஐஐபி டேட்டா எல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 செக்டரை எடுத்து தான் அந்த ஐஐபி டேட்டாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உற்பத்தி விகிதம், அப்படி தொழில்துறை வளர்ச்சி விகிதம், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி டேட்டாஸ் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் சாதாரண ஒரு சில கம்பெனிகளை வச்சு வர்றது கிடையாது. அவங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், டாப் செக்டர்ஸ் என்ன, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய செக்டர்ஸ், சர்வீஸ் லைனில் இருக்கக்கூடிய செக்டர்ஸ், இதெல்லாம் எடுத்து தான் அந்த டேட்டாவே வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ கூட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த டேட்டா எடுக்கும்போது சில செக்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ்லாம், ஏன்னா பழைய முறைகள் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ புதுசாக நிறைய செக்டர்ஸ்லாம் உருவாயிருக்கு. அப்போ அதில் உள்ள கம்பெனிகள்லாம் உள்ள ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. 2026 புதுசாக நாங்கள் ஜிடிபி கால்குலேஷன்லாம் வேறு மாதிரி கூட நாங்கள் பண்ணுவோம் அப்படிலாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா செக்டர்ஸ்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த டேட்டாஸ் வரும்போது அந்தந்த செக்டர், அதில் உள்ள என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, அதுக்குள்ள உள்ள செக்டர்னா தனிப்பட்ட முறை கிடையாது, அதில் உள்ள கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிகள்லாம் தான் உங்களுக்கு ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம செக்டர்னு சொல்றோம். ஸோ அதை வைத்து பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் வரும்போது நிச்சயமாக அது அந்தந்த பர்டிகுலர் செக்டர்ஸை பாதிக்க தான் செய்யும். நம்ம செக்டார் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேல்யூல இருக்கா, இல்ல நிறைய வந்து ஹை வேல்யூட வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது மேம்? செக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செக்டர் பிஇ ரேஷியோனே இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு ஒரு பிஇ ரேஷியோ இருக்கு. அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் பிஇ ரேஷியோ எதுக்காக பார்க்குறாங்க, அது ஓவர் வேல்யூடு ஸ்டாக்குதா இல்லை அண்டர் வேல்யூ ஸ்டாக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு இதுக்கு பேர். இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது அதில் என்ன கால்குலேஷன் வரும்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸையும் எடுத்துக்குவாங்க, ஏர்னிங் பர் ஷேரையும் எடுத்துக்கிட்டு தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50-60 தான் வந்துருச்சு அப்படின்னா ஹை வேல்யூ பிஇ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது, 2-3 தான் இருக்கும் பிஇ ரேஷியோ, அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட முறையில் ஒரு கம்பெனிக்கு பிஇ ரேஷியோ எடுக்கிறாங்க. இப்போ அந்த செக்டர், உதாரணமாக ஐடி செக்டர்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பேர் சொல்லும்போது இட்ஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன், இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஐடி செக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இன்ஃபோசிஸ்க்கு பிஇ ரேஷியோ இருக்கும், டிசிஎஸ்க்கு இருப்பாங்க, ஹெச்எல் டெக் இருப்பாங்க, விப்ரோ, டெக் மஹிந்திரா, எம்ஃபோசிஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் பிஇ ரேஷியோவை நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பர்டிகுலர் செக்டரோட பிஇ ரேஷியோ. முன்னாடி அது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு செக்டர் பிஇன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த கம்பெனி எடுத்தாலுமே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செக்டர் பிஇ ரேஷியோவும் கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பெனி பிஇ ரேஷியோவும் கொடுத்துருப்பாங்க.
இப்போ நீங்க சூஸ் பண்ற கம்பெனி பிஇ ரேஷியோ அந்த செக்டர் பிஏ விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. செக்டரே சுமாரா தான் இருக்கு, நீங்க இருக்கிற கம்பெனி பிஇ ரேஷியோ அதிகமா இருக்குன்னா அப்ப அதை என்ன சொல்லுவோம், அதை ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். செக்டரோட ஆவரேஜ் தானே, ஈக்குவலா தானே இருக்கணும். ஆனா ரொம்ப ஹையா இருக்குன்னா அப்ப அந்த கம்பெனி ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம செக்டர் பிஏ விட ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிப்டிக்கே இருக்குது. நிப்டியே ஓவரால் 50 கம்பெனி தானே, அந்த 50 கம்பெனிக்கும் நிப்டிக்கே ஒரு செக்டர் பிஇ ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு செக்டருக்குமே ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்க், டெக்ஸ்டைல் எல்லாத்துக்குமே செக்டர் பிஇ கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஓவராலா ஒரு 25 செக்டருக்கும் செக்டர் பிஇ இருக்கும்ல, அந்த செக்டர் பிஇ ஒரு செக்டருக்கு மட்டும் இண்டிவிஜுவலான செக்டர் சொல்றேன், கம்பெனி இல்ல, இண்டிவிஜுவலான ஒரு தனிப்பட்ட செக்டர் பாத்தீங்கன்னா அந்த செக்டரோட பிஇ ரேஷியோ 50, 60, 70 இருக்குன்னா அந்த பர்டிகுலர் செக்டர் ஓவர் வேல்யூடுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோக்கு ஐபிஇ கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஐடிக்கு ஐபிஇ கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து எந்த செக்டர் ஓவர் வேல்டா இருக்குது, எது அண்டர் வேல்டா இருக்குன்னு செக்டர்ல கண்டுபிடிச்சுக்கலாம். செக்டரையும் கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனி ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்டான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவுமே நீங்க எதையும் கஷ்டப்பட்டு கால்குலேட்லாம் பண்ண வேண்டாம், எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ஸ்ல அவைலபிள். நீங்க போய் பாருங்க, செக்டர் பிஇனே கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பிஇ ரேஷியோனே கொடுத்துருப்பாங்க. பிஇ ரேஷியோ ஹைஃபன் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி, அங்க ஏதாவது ஒரு டேட்டா போட்டிருக்காங்கன்னா தான் அது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி அந்த கம்பெனி ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த செக்டரே ஓவர் வேல்யூடா அப்படின்னா நீங்க எல்லா செக்டருடைய பிஇ ரேஷியோவும் டேட்டா நோட் பண்ணி அதுல யார் ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்க ஓவர் வேல்யூடு, யார் ரொம்ப லோயஸ்டா இருக்காங்களோ அவங்க அண்டர் வேல்யூடு கேட்டகரிக்கு நீங்க ஈஸியா வந்துடலாம். ஓகே மேம். இப்போ ஒரு செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஎஸ் பத்தி பேசியிருந்தோம். இப்போ எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டருமே அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எஃப்ஐஐ டிஐஎஸ் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மளை விட நாம ஒரு 50,000மோ இல்லை 10,000மோ இல்லை அதிகபட்சமா 1,00,000மோ 5,00,000மோ போடுறதுக்கே நம்ம இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க இன்னும் எவ்வளவு விஷயத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இருக்கிறாங்களா நீங்க வாங்கக்கூடிய கம்பெனிகள்ல. அதே மாதிரி செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சில செக்டர்ஸ்ல எஃப்ஐஎஸ் அதிகமா இருப்பாங்க, ஐடி செக்டர்ல பேங்கிங் செக்டர்ல எஃப்ஐஎஸ் அதிகமா இருப்பாங்க. ஸோ அதனால எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அந்த செக்டர்ஸையும் தேர்ந்தெடுப்பது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குமே தவிர டிஸ்அட்வான்டேஜுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லா செக்டர்ஸ்லயும் அவங்க பண்ணவும் மாட்டாங்க யாரு எஃப்ஐஏடிஏ, அதனால அவங்க இருக்கிறது நல்லது தான். ஓகே மேம். நிறைய ட்ரெண்டிங் செக்டார்ஸ்ல முதல் கொண்டு அதுக்கப்புறம் செக்டார்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் மேம். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.